ஐயா, நம்ம உடம்பால் செய்கிற கர்ம வினை வந்து ஆன்மாவில் பதிவாகுங்களா ஐயா? ஆன்மாவில் பதிவாகாதுமா, மனசில் பதிவாகுங்க. மனம் போய் ஆன்மாவில் சேருமே. அப்போ அதானே தூக்கி சுமந்துங்குது. உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அது அவனை பாதிக்குது. அவன் இல்லாத போது உங்களை தானே பாதிக்கும். அப்படி தான்மா இது. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, ஒரு ஆன்மா இன்னொரு உடல் எடுக்கும்போது அது எதன் அடிப்படையில் முன்ன செஞ்ச கர்ம வினை பயனாக அதனால நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்மா உடல் எடுக்குது. ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு எப்படிங்க? ஆன்மாவுக்கு முதிர்ச்சி இளமைன்றதே கிடையாது, மனசுக்கு தான் முதிர்ச்சி இளமை. அப்புறம் ஒரு மனுஷனோட மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குதுங்களா? ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குது? மூளை தான்மா சிந்திக்குது, மன மூளையில் தான் இருக்குது. ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன் ஐயா, அவங்க வந்து நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்கிறாங்களா, அப்படிங்களா ஐயா? அது போன பிறகு எந்த நரக வேதனை அனுபவிது? இருக்கும்போதே நரக வேதனை தான் இருக்குது. வாழும்போதே நரக வேதனை தான் நம்ம மனுஷனுக்கு. அதை அனுபவிச்சு தான் இப்போ அது சூசைட் பண்ணிட்டு போச்சு. பல விதங்களில், ஒரு விதத்தில் இல்லை, பல விதங்களில். இப்போது ஆண்களால் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கைகள் சின்ன பண்ணமாக போகுது. கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறோம். 3 மாதம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு தேர்த்தி விட்டுடுறோம். 10 வருஷம் தான் அது. அதே மாதிரி சில பெண்களால் ஆண்கள் பல விதமாக பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும். அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும். இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்கே போனாலுமே சரியாக இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுக்கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நரக வேதனைப்பட்டு சாவுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வாழக்கூடியது. அது சத்து கட்டுற மாதிரி மாற்றி போட்டுக்குன்னு போகிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றது அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமாக தான். பெண்ணுக்கு வந்தாலும் சரி, அது ஆணுக்கு வந்தாலும் சரி, பார்த்துக்கின்னு வாழணும். நமக்கு ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான், இதில் தான் வாழணுன்ற முடிவோடு இருக்கணும். அதை வாழும்போது ஆசையாக வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா? சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, மிதமாக போங்கன்னு. மிதமாக போனதுன்னா எப்படிங்க ஐயா? வேகமாக போகிறதுனா எப்படிங்க? அவசரப்படுறது வேகம். எதையுமே செய்யாதது சோம்பேறித்தனம். ரெண்டையும் உட்காந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமாக போனோன்னா நடுநிலையாக போகிறதுன்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா, சந்தேகத்தில் தெளிய வச்சுட்டீங்க ஐயா. முதல் கேள்வினாக்க எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி இருக்குது. அறியாத வயசுலேருந்து நிறைய ஆன்மீக சீரியல், மகாபாரதம், ராமாயணம்லாம் அப்போது நிறையா விரும்பி பார்ப்பேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷி முனிவர்கள் தபஸ்விகள்லாம் கையில் வந்து ஒரு கமண்டலமோ தண்டமோ வச்சுருப்பாங்க. அப்போ நான் என் பாட்டிக்கிட்டலாம் கேட்கும்போது இவங்க எதுக்கு வச்சுருக்காங்களா, இவங்கெல்லாம் பரதேசிங்க சன்னியாசிங்க, ரொம்ப ஊராக போவாங்க, இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தபஸ்விங்கெல்லாம் வந்து அந்த கமண்டத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு சாப விமோசனம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க. அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமோசனம் வரம் கொடுக்குதா, இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த தண்டம் எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஐயா. தண்டம் வச்சுருந்தவங்களாம் வயசானவங்கண்ணா. இந்த பாரு, எனக்கு கை நிற்கல இல்லையா, இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். இப்போ சேர் போட்டாங்க, அதனால் நான் கை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை. அவங்களுக்கு கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது. அதனால் அந்த தண்டத்தை முட்டு கொடுத்துருவோம். அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா. தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே, எல்லாரும் தெளித்தா சரியாயிடாது. மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது. அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையாக நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அவர் தெளித்தாருன்னு நான் போய் தெளித்தா ஒன்றும் பண்ணாது, ஈரம்தான் வரும், வேறு ஒரு செயலும் இருக்காது.
ஏன்னா மகான்ன்றது வேறு, மனுஷன்றது வேறு. அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு, நமக்கு அந்த சக்தி கிடையாது. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தெளிச்சாருனால இப்போ நான் கூட தெளிக்கிறது இப்போ தெளிச்சுங்கிறாங்க. அப்படி தெளிக்கிறாரு ஒரு பயணம் கிடையாது, ஏமாந்து தான் போவேன். அவங்க வந்து மகான், கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க, கடவுளுக்கு வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்க்கையே வந்து உலக வாழ்க்கையே கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற ஒரு நோயாளி போய் நின்னார், அவர் சரி பண்ணிடுவார். இப்போது இயேசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்தில் ஏன் இவ்வளோ புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நிறைய சித்தாடல் வேலை செய்தார். தண்ணி மேலே நடந்தார், கண்ணு இல்லாதவனு கண்ணு கொடுத்தாரு, இந்த மாதிரி ஊனமானவனை நடக்க வச்சார். இது அவர் மட்டும்தான் செய்தாருன்னா இல்லை, ஒவ்வொரு மகான்களும் செய்தாங்க. அவர் கொஞ்சம் அதிகமாக செய்ததால் அந்த சக்தி கடைசியில் அவரையே பாதிச்சிச்சு. அவரை துன்புறுத்தும் போது அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியாத நிலைமை வந்துடுச்சு. இது அந்த மகான்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நான் கண்ணை வர வைக்கிறேன், காதை வர வைக்கிறேன்னு துட்டுப்பட்டி பொடின்னு போடுறாங்க. மகான்ன்றவன் வேறு, மனுஷன்றவன் வேறு. மனுஷன் ஏமாற்றத்துக்கே வந்தவன், மகான் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க. அதனால் அவங்க தெளித்தா சரியாக போடும், நம்ம தெளித்தா சரியாக போடாது. அதனால் அதுக்காக அவங்க அந்த கமண்டலத்தை எப்போ வச்சுருவாங்க, ஏன்னா அது ஒரு மந்திர நீர். மனசை எந்திரமயமாக ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில் வச்சுருந்தாங்க. அதனால் அந்த தண்ணி தேய்ச்ச போகும். நான் குளத்து தண்ணி எடுத்து தேய்ச்சிருந்தேன்னாங்கன்னு சரியாக போகும். அதனால் அதுக்காக வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம், அவரும் உபதேசம் வாங்கியிருக்கிறோம். இப்போது நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகிக்கூட எல்லாம் வசதி இருந்தால் கூட என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகுது. அப்படி அந்த குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமா? எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா, நாங்கள் 2 பேருமே இந்த பயணத்தில் போயிட்டு இருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன். ஏன் நினைக்கிறேன்னாக்கா, நமக்கு நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு என் பிள்ளைங்கள் கொடுத்துட்டு போகிறேன். அதனால் வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தும் சேர்த்து கொடுக்க போகிறதில்ல, என்னோட பாவமும் நான் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினச்சிட்டு போயிடுவேன். ஆனால் நிறைய தம்பதியருக்கு இது இல்லாமே போகுது. அது அவங்களுக்கு வரமா சாபமா? முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அது சரியாக திருப்தியாக அடையலை. நான் இதில் போகிறதால எனக்கு இது வரமாகவே இருந்துட்டு போட்டோமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரமன்னா நன்மை, சாபமன்னா தீமை இல்லையா? அதானே அதனுடைய பலன். இப்போ ஒரு அம்மா இருக்குது, ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட. அம்மா சொல்கிறத கேட்கவே மாட்டேன் அந்த பிள்ளைங்க. அப்போ அம்மா நான் சொல்கிறா, வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான். அது என்ன வார்த்தை, நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? தவறான வார்த்தை. தவறான வார்த்தை, அது பேர் சாபம் இல்லை? அப்போது ஒரு தாய் தகப்பன் சொல்கிறது அந்த பிள்ளைங்க தட்டாமல் கேட்குது. அப்போ அந்த தாயின் தகப்பன் என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையில் நல்லா இருப்படான்றாங்க. அதுக்கு என்ன பேர்? வரம் இல்லையா? அப்போ வரம்ன்றது வாழ்த்துறது, சாபம்ன்றது திட்டுறது இல்லையா? அதானே சாபம். ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும், சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், பெரியவங்க வயிறு எறிகிற மாதிரி நடந்துக்காதீங்க, பெரியவங்க வாயில் ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க. பட்டினத்தார் அவங்க அம்மா இறந்துடுறாங்க, கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொளுத்துறாங்க. அவர் வெளியூரில் இருக்கிறாரு, அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு. ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க. அப்போ செத்து போன ஓடல, அது கட்டை மேலே அடுக்கினான்னா எதை இரும்பு மேலே அடுக்கினான்னா. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான். என் தாய் வந்து கட்டை உடம்புல குத்தும், எங்கள் அம்மா உடம்பு வலிக்கும், செத்து போன உடல் அது கத்தியத்தை வெட்டினாட ஒன்றே ஆகப்போதில்லை. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்கிறது. எங்கள் அம்மாவுடைய உடல் வலிக்கும் அப்படின்ட்டு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு கொளுத்துறாரு. எரியுது. எப்படி எரியுது? பத்தி போட்டி நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொளுத்துல. இப்போ அதானே பண்ணிக்கிறாங்க, இப்போ அதானமா பண்ணுறாங்க. அவர் சொல்லால சுட்டு எரிக்கிறார். என்ன சொல்கிறாரு? முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, சிவன் இட்ட தீ வந்து 3 பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில்
அப்படின்றாரு. அதனால் சொல்றாரு, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில. ஆஞ்சநேயர் வாளியில தீயை கொட்டி இலங்கையை அழிச்சிருச்சு இல்லையா? அதனால பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்றார். ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா. அந்த நெருப்புல வந்தவன்டா நான் இப்ப யோக நெருப்புல இருக்கிறேன். நான் சொல்றேன் அது சுட்டெரிக்கணும்ன்றாரு. எரிஞ்சு போகுது. நீ நான் சொன்ன எரியுமா? சொல்லுமா. இது வரம். குழந்தை இல்லை, மனைவி கணவனோட வாழல, கணவன் மனைவியோட வாழ, இது எல்லாம் சாபம். ஏதோ ஒரு காலத்துல யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில் இருக்குது. வரம் சாப்பாட்டுக்கே வழியில். ஆனா 5 புள்ள பெத்துறான், கோடி கோடியா வச்சுக்கிறான், தத்து எடுக்கிறான். காரணம் அது சாபம், இது வரம். புரிஞ்சுதா? சரி, அப்புறம் என்ன? அப்புறம் வந்து நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால இயக்குது. ஆனா இந்த கண்ணுக்கு மட்டும் ஏயா அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்கு ஐயா அவ்வளவு வர கிடைச்சு. இப்ப கண்ணை மூடிக்க. இவ்வளவு பேர் உட்காந்து காது பார்த்து சொல்லு. காது பார்க்காது. 5 பஞ்சபூதத்துல அதுவும் ஒண்ணுதான். ஆமா. பாக்குமா? பார்க்காது. கண்ணை மூடிக்க. மூக்கு பாக்குமா? பார்க்காது. மூக்குக்கு தெரியுற வாசனை கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. காதுக்கு கேட்கிற சத்தம் கண்ணுக்கு உணருமா? வாய்க்கு தெரியுற ருசி கண்ணு அறியுமா? 5 பஞ்சபூதங்கள். 5ம் 5 தொழிலை செய்து, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. அது தொழில் அது செய்யுது. கண்ணு என்ன செய்யணுமோ அதை செய்யுது, மூக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுது, காது என்ன செய்யணுமோ அது செய்யுது, வாய் என்ன செய்யணுமோ செய்யுது, உடல் என்ன உணரணுமோ உணரணும். அதனால மெய், வாய், கண், மூக்கு, செவியணும். அப்ப கண்ணுன்றது ஆகாய பொருள், இது காது. கண்ணுன்றது நெருப்பு, மூக்குன்றது காற்று, வாயின்றது நீர், உடல்ன்றது மண்ணுமா. இந்த 5 சேர்ந்தது தான் அண்டமாவும் இருக்குது, பிண்டமாவும் இருக்குதுமா. ஆனா இந்த கண்ணு பாத்தீங்களா, நம்ம பாக்குறது, மனசுல எண்ணங்கள் வருது, நல்லதும் நினைக்குது, கெட்டதும், நல்வினையும் செய்ய தோணுது, தீவினையும். அதுதானே அது பார்த்துன்னு இருக்குது. அது எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டதை உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சின்னு வந்துச்சுக்கு, மீதியெல்லாம் பார்க்கல இல்லை. அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன். 4 பஞ்சபூதங்கள் இருக்குது. 4 விட கண்ணுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு. ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில சொல்லும், அதை மனசு எடுத்துக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும். அது நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம். அதனால கண்ணுக்கு அவ்வளோ பவர். இன்னொன்று ஐயா, நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலையும் சேர்த்து வச்சு பாடம் பண்ணுறோம். இந்த நமக்கு இருக்க இந்த 5 விரலுக்கும் நம்ம நாடிகளுக்கும் தொடர்பு உள்ளதையா? நீ அதில் இதயத்துக்கே தொடர்பு. இந்த 5 விரல் இருக்குது, இந்த 5 விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு. இந்த 5 விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த 2 விரல் முக்கிய தொடர்பு. இது பெண்ணு, இது ஆண். இது 2ம் சேர்ந்து தான் இது அபானன் பிராணன் பேர். இதுக்கு சக்தின்னு பேர், இதுக்கு சிவம்னு பேர். இதுக்கு பெண்ணுன்னு பேர், இதுக்கு ஆணுன்னு பேர். இது 2ம் இணைஞ்சாதான் இயக்கமே. உலகமும் அப்படிதான், நீயும் அப்படிதான், கடவுளும் அப்படிதான். அதனால நம்ம பாடம் பண்ணும்போது கண்டிப்பா அதை சின்முத்திரை வச்சு செய்யணும். ரொம்ப அருமையா சார், ரொம்ப சந்தோஷம். செய்யணும்னாலும் அதை உடனே செய்வோம். அதுக்கு தான் சொன்னான், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இப்போ நீ சொன்னியே அரசன் ஆண்டவனும் ஒண்ணுதான்ட்டு, இதே தான் அங்கே. அப்போ அதுலயும் அப்படிதான். ஆனா தெய்வம் உன்னை விடும். ஏன்னா படைச்சது அது இல்லையா, அரசன் உன்னை படைக்கல, அரசன் உன்னை வழி நடத்துறான். அரசன் உன்னை படைக்கல, ஆனா ஆண்டவன் படைச்சான் உன்னை. அதனால நீ செய்யற தவறுகளுக்கெல்லாம் விட்டு கொடுப்பான், காலப்போக்கில் தப்புன்னு தட்டிடுவான். ஆனா அரசன் என்ன பண்ணுவான், அன்னைக்கே உன் கதையை முடிச்சிடுவான். அப்படி முடிச்சு தானே கண்ணகியினுடைய புருஷன் கோவல இல்லையா? தவறே யார் செய்தான்னு தெரிஞ்சுக்காமே ஆராயாமையே எடுத்து தண்டனையை கொடுத்து வெட்டி போட்டான். அதனால மதுரையே அழிஞ்சது இல்லையா? இது அரசனுடைய செயல். ஆண்டவன் அப்படி கிடையாது, பொறுத்து பார்ப்பான். நீ நல்லவன் ஆவறியா, மாறுறியா, உனக்கு வாய்ப்புகள் கொடுக்குற அப்படின்னு கொடுப்பான். அப்படியும் மாறலன்னா தட்டிடுவான். அதுக்குள்ள நீ மாறிட்டீன்னா உன்னை வரவேற்பு கொடுப்பான். இதுக்கு அருணகிரியே ஒரு சாட்சி இல்லையா? எவ்வளவோ தவறுகளை செய்து வந்தார் அருணகிரி. ஆனா கடைசியில போய் தான் உயிரியே இனி வாழக்கூடாதுன்னு சாகும் போது ஆண்டவனே காப்பாது, அடப்பா நீ சாக பிறந்தவன்டா, வாழ பிறந்தவன்டான்ட்டு 16,000 பாட்டு தெருப்புகள் எழுதி வச்சுட்டு போனான்.
அதில் கிடைச்சது 6000 பாட்டு தான், மீதி 10,000 பாட்டு எங்கேயோ போயிடுச்சு. அது மாதிரி ஆண்டவன் உனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பான். அரசன் அப்படி வாய்ப்பு கொடுக்க மாட்டான், கதையை முடிச்சிடுவான். அதனால அரசன் தீர்ப்போம் ஆண்டவன் தீர்ப்போம் ஒன்றா இருக்கும், எதுவும் நடந்துடும் அப்படின்றதுக்காக அரசனும் ஆண்டியும் ஒன்று சொன்னாங்க சாமி. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நடக்கும்போது ஆண்டவன் அவதாரம் எடுப்பான். இன்னைக்கு 100 பேர் இருக்கிறான். இன்னைக்கு 100 பேர் இருக்கிறான்பா. 50 பேர் நல்லவன் இருக்கிறான், 50 பேர் கெட்டவன் இருக்கிறான். அதனால ஆண்டவன் பார்க்கலாம், இன்னும் 50 நல்லது இருக்குது, இந்த 50 கெட்டதாக போது நம்ம போகலாம் அப்படின்னு ஆண்டவன் காத்திருக்கிறான். அப்போது 50 பேரும் கெட்டவனாய் 100ம் கெட்டவனாச்சுன்னா ஆண்டவன் வருவான், டப்பு 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 டப்புன்னு தட்டி போட்டுருவான். அதனால அநீதி நடக்கும்போது ஆண்டவன் வருவான். இப்போ நீதி இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. இருக்கிறதால தான் நீ நான் அங்கே உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். இல்லைன்னா நீ உட்கார முடியாது, நானும் உட்கார முடியாது ஆகிட்டு இருக்கோம். அதனால அநீதியும் இருக்குது, நீதியும் உலகத்தில் இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் ஆண்டவன் வரமாட்டான். ஆண்டவனுடைய தூதர்களை அனுப்புவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். உங்களை மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன மாதிரி இல்லை. நான் சாதாரண மனுஷன், என்ன சேர்க்காத. நான் எப்பவுமே மகானு ஞானி சித்தர் முத்தர்லாம் சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா அந்த தகுதி எனக்கு கிடையாது. அனுபவத்தில் நான் பேசினேன், என்னுடைய எண்ணத்தை நான் சொல்லிடுறேன். புகழ் மனிதன் விரும்பவே கூடாது, ஆனால் புகழை நோக்கி பயணம் பண்ணணும். ஆனால் புகழை அவன் விரும்பக்கூடாது. ஏன்னா அவன் புகழை நோக்கி பயணம் பண்ணும்போது பல நல்லதுங்க நடக்கும். ஆனால் இவன் புகழுக்கு அடிமை ஆனான்னு சொன்னால் தீமை நண்பரும். அதே நேரத்தில் இவன் மரணத்துலையும் அது தீமையாயிடும். உலகம் புகழுது, அது உலகத்தோடவே நிற்கட்டும், எனக்கு வரக்கூடாது, எனக்கு வானாது. நான் நானாவே இருக்கணும்னு விரும்புவேன். நான் எந்த புகழுக்கும் நான் அடிமை ஆகிடக்கூடாது. கடவுள்கிட்ட வேண்டது அதுதான். ஏன்னா நிறைய பேர் சாமி உன்னை மாதிரி யாரும் ஆளே இல்லைன்னா அவனுக்கு பிரியாணி வாங்கி தரான். உன்னை மாதிரி யோகினே அயோகினே இல்லைன்னா இந்த இடத்த விட்டு ஏந்துருன்றான். அப்படி தான் மனிதனுடைய குணங்கள் ஆகி போச்சு. அவனை புகழணும், புகழ்ந்தான் எந்த நன்மையும் செய்வான். நான் அந்த மாதிரி புகழணும் கிடையாது. அந்த வர என்ன புகழ் அந்த புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கிறதும் கிடையாது. ஏன்னா நான் எப்போவுமே நானாகவே இருக்கணும்னு விரும்புவேன். நான் மகானு சித்தரு உள்ளேருந்து வந்து குச்சிட்டு உள்ளே பேசுது இந்த மாதிரி புழுவத்துக்கு நான் தயாராக இல்லை சாமி. நான் சராசரி ஒரு மனிதன். இதில் என்ன ஒரு வித்தியாசம் மற்றவனுக்கு எனக்குன்னா கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி. இளமையிலேருந்து ரொம்ப துன்பப்பட்டேன். அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கி உலகத்துக்கு சொல்லினுக்கிறேன் தவிர இங்கே மகானு சித்தரு ஞானி அந்தெல்லாம் இங்கே கிடையாது சாமி. இதுதான் உண்மை. நல்லவனாக இருந்தால் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை எல்லாருமே கேட்டுக்கணும். நான் ஒரு விஷயம் பேசுகிறேன், அது உனக்கு பிடிக்கல, இந்தாலும் சரியாக பேச தூக்கி போட்டு போயினாக்கணும். ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சதுன்னு கூப்பிட்டு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. ஆர்குமெண்ட் பண்ணுற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய மகான் கிடையாது. கண்டிப்பாக நான் பேசுறது சரியில்லை உனக்கு தெரியுது, ஆனால் நீ நல்லா பேச என்னை விட. நீ சொல்ல உலகத்துக்கு அறிவுரை. ஆமாம், அந்த வக்கு உனக்கு இல்லைன்னா நீ இன்னொருத்தனை கேட்கக்கூடாது. ஆமாம், இன்னைய சமூகம் அப்படி போயினுது. ஏன்னா உலகத்தை அடுத்தவனை குறை சொல்லி வாழ்ந்து பேர் எடுக்கணும்னு நினைக்கிறானே தவிர தான் உலகத்துக்கு அறிவுரை சொல்லி உயரணுன்ற எண்ணம் வரல. ஆமாம், அப்படி இருக்கிறான் இன்னைக்கு 50% இருக்கிறான். ஆமாம் இல்லையா? அதனால இந்த பழா பொண்ணு மனமாகப்பட்டது எதெல்லாம் அவனுக்கு விரும்புறது கிடைக்குதோ அது வானந்த கூத்தாடும். எதையெல்லாம் அது நினைச்சு இழக்குதோ அப்பெல்லாம் துக்கமாயிடும். அதனால மனத்தினோட செயல் தேவைன்றது நீ தொழில் அது. அதை சந்தோஷமா இல்லை துக்கமா இல்லை. கிடைச்சா உன் குடும்பத்துக்கு உதவும், உனக்கு உதவும். கிடைக்கலன்னா என்ன பண்ணும், பட்டினியா படுத்துப்ப. ஆமாம். அப்போ நீ சந்தோஷத்தை நோக்கி போலாத, தொழிலுக்காக போன. இது சந்தோஷத்துக்காக தேடுது மனம், அது துக்கத்தில் விழும். சொல்லு. இப்போ அம்மா வயிற்றுல போய் யாராய் போற? அங்கே தானே பிறந்த. அம்மா வயிற்றுல போய் ஆராய முடியுமா? அது ஆராய முடியாது. நீ உன்ன ஆராய். நான் எதுக்கு பிறந்தேன்? சிவாய்க்கு ரொம்ப அழகா கேட்பாரு, நீ பிறகுக்கு முன்னே எங்கடா இருந்தேன்னு கேட்குறாரு. எவனால சொல்ல முடியும் எங்க இருந்தேன்னு? சொல்ல முடியாது. நீ பிறகுக்கு முன்ன உன் உடம்பு எங்கடா இருந்ததுன்றாரு. நீ பிறகுக்கு முன்ன உன் ஆசை எங்கடா இருந்ததுன்னு கேட்குறாரு. அப்போ இந்த பிறப்பு ஆராயறதை விட நீ உன்னையே ஆராய், உண்மை தெரியும். அப்போ உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு என்ன ஏற்படும்? அமைதி மட்டும்தான் ஏற்படும். அங்கே உண்மை தெரிஞ்சவன் எப்பவுமே ஆரவாரத்தில் ஈடுபட மாட்டான். உண்மை தெரியாதவன் ஆரவாரம் அமக்குவலம்
அமங்கலம் அனர்த்தம் எல்லாம் பண்ணுவான். உண்மையை உணர்ந்தவன் ஞானத்தில் உண்மையை உணர்ந்தவன், தன்னை உணர்ந்தவன் எந்த ஆரவாரத்துக்கும் ஈடுபடவே முடியாது. அவன் மனம் ஏற்காது. ஏன்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம இப்படி தான் வந்தோம், இப்படி தான் போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இங்கே என்னடா இருக்குதுன்ற எண்ணம் தான் வரும். அதனால் அவங்ககிட்ட எந்த ஆரவாரமோ எந்த அமங்கலமோ இருக்காது, அடுத்தவனுக்கு எந்த தீமையும் இருக்காது. ஆனால் உண்மை தெரியாதவன் ஆரவாரம் அமங்கலம் நன்மையும் தீமையும் கலந்து சராசரி மனிதனாக தான் வாழ்வானே தவிர அவன் ஒரு ஆன்மீகவாதியாக வாழ முடியாது. ஆன்மீகவாதியாக வாழணும்னா முழுக்க முழுக்க முதல்ல உன்ன ஆராயணும், தன்னை அறியறதா சரியான. நீ இன்னொருத்தருக்கு அறிவுரை சொல்ற ஒரு துன்பத்தை பத்தினா அந்த துன்பத்தை நீ பட்டு இருக்கணும். அப்பதான் அந்த துன்பத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீ உன்னால் சொல்ல முடியும். ஆனா நான் துன்பத்தை பத்தி பேசுனதை நீ எடுத்துக்கிட்டு நீயே கண்டுபிடிச்சி பேசுற மாதிரி பேசின்னு ஊர்லாம் தெரிஞ்சுக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர். காதால கேட்டது, கண்ணால பார்த்தது, வாயால படிச்சதெல்லாம் உண்மையாயிடாது. நிறைய பொய் கலந்துருக்கும் அதுல. ஆனா நீ உண்மையை நீ அனுபவிச்ச பிறகு அதுல பொய்யே கலக்காது. அப்போ நீ அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்லும் போது நீ அந்த அனுபவத்தை பெற்று இருக்கணும். அப்படி சொல்லும் போது தான் அந்த உண்மையான அனுபவத்தை நீ அவனுக்கு சொல்ல முடியும். அதே நேரத்தில் அந்த அனுபவத்தில் அவன் திருப்பி கேட்கும் போதும் உன்னால பதில் சொல்ல முடியும். ஆனா அந்த அனுபவம் இல்லாத யாரோ பேசுறத எடுத்துக்கணும் ஊரெல்லாம் சொல்லி நான் தான் பெரிய மகான் தெரிஞ்சின்னா அவன் திருப்பி கேட்காத போது தப்பிச்சிருவேன். திருப்பி கேட்டான்னா மாட்டிக்காம எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் அசையறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் மூச்சு எனக்குள்ளே ஓடின்னு வருது. இவ்வளோ காலமும் போயிடுது. எனக்காக ஒரு நாள் நான் படுத்துட ஏந்துக்கவே இல்லை. அதே 9 ஓட்டம் இருக்குது இந்த உடம்புக்குள்ளே. போனால் வந்துனே இருக்குதுப்பா. ஒரு நாள் போனால் திரும்பி வரவே மாட்டேங்குது. எந்த வாசலும் அடைக்கவே இல்லை. அதே வாசல் எல்லாமே இருக்குது. இவ்வளோ நாள் வந்து போன காற்று இப்போ ஏன் வரலை? நான் தான் அதை பண்ணேன், என்னால் இருக்க முடியும், என்னால் தான் எல்லாம் நடக்குதுன்னா இந்த ஒரு செயல் நடக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? அப்போ இவ்வளோ நாள் இந்த இயக்கத்துக்கு காரணமாக இருந்தவன் யார்? நீ தான் அங்கே பண்ணனா. நீ எங்கே போன? இவ்வளோ காலம் இந்த உடலுக்குள்ளே இருந்த நீ இப்போ எங்கே போன? இவ்வளோ காலம் நடந்த செயல் இப்போ இந்த உடலுக்குள்ளே நடக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? அப்போ யாரோ ஒருத்தன் உள்ளே இருந்து இந்த வேலையை செஞ்சதுனால இதை அறியாமல் நான் ஓடிட்டுருக்கேன். அவன் தன்னோட வேலையை நிறுத்திட்டா 5 புலனும் அதாவது வேலையை நிறுத்திட்டோம். 9 வாசலும் தானாகவே அடைஞ்சிரும். காற்று நான் இல்லாமல் போச்சு. நான் செத்த உடனே காற்றுலாம் ஓடி போச்சான்னா? எல்லா காற்றும் இந்த உலகத்தில் இருக்குது, எல்லாரும் வாங்குறோமே. ஆனால் ஒரு பொணம் காற்றை சுவாசிக்க முடியாமல் பார்த்துக்குது. என்ன மாதிரியே எல்லாமே இருக்குது அந்த பொருள். ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு பொருள் போச்சுன்னா நான் என்ற ஆணவம் அதோடு போயிடும். அப்படி ஒரு நாள் வந்தால் தான் என் ஆணவம் அழியும்னு நாம் காத்து நிற்க வேண்டியதில்லை. வாழும்போதே ஞானத்தை அடையணும்னா நான் என்ற ஆணவத்தை நடராஜ பெருமான் எப்படி ஒரு காலில் ஒருத்தனை போட்டு மெச்சினுக்கிறாரோ நான் என்ற அகந்தையை நானும் போட்டு மெச்சினு ஞானம் என்ற தேரேறி போகணும்னா நமக்கும் அப்படி கிடைக்கும். இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். ஏதோ வந்தோம், பேசணும், கேட்டோம், போகணும்னு இருக்கிறது இல்லை இந்த விஷயம். இது நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கூடவே வரப்போகிற விஷயங்கள். ஒரு 100 கற்பம் ஔடத மூடி உண்டு, நீண்டதோர் காய சித்தி நெடுநாளைக்கு இருந்த பேரும் மாண்டுதான் போவாரல்லால் வையகத்திருப்பார் உண்டோ, தீண்டோனா நாகைநாத சீர்ப்பதும் தேடு நெஞ்சே. என்ன சொல்கிறாரு? ஆண்டொரு 100 கற்பம் ஔடத மூலி உண்டு. எப்பா இந்த மூலிகைலாம் நீ சாப்பிட்டனா நோய் நொடி இல்லாமல் மனுஷனுக்கு 120 வருஷன்றான். அந்த 120 வருஷமும் நீ வாழ்ந்துருவ அப்படின்னு இன்றைக்கி சொல்லி அந்த மூலிகை இந்த மூலிகைன்னு விற்கிறான். அதுக்கு பேர் ஔடதம்பா, மருதுன்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டனா ஆண்டொரு 100 கற்பம் ஔடத மூலி உண்டு, நீண்டதோர் காய சித்தி நெடுநாளைக்கு இருந்த பேரும். சரி இப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாத்துறான். சரி உண்மையாக கூட இருக்கட்டுமே. அவெல்லாம் சாப்பிட்டானே, அதெல்லாம் செஞ்சாங்களே, செஞ்சவன் எவ்வளோ காலம் இருந்தான் இந்த உலகத்தில்? இதை மாதிரி செஞ்சு இந்த மூலிகை அந்த மூலிகை இந்த மூலிகை சாப்பிட்டா, இந்த மருந்தை சாப்பிட்டா, இந்த பாஷாணத்தை சாப்பிட்டா இதெல்லாம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்களே, செஞ்சவன் இருந்தானா இல்லை அந்த மருந்தை சாப்பிட்டவங்களாம் இந்த உலகத்தில் இருந்தானா? ஒருத்தர் கேட்குறாரு. இருந்தானா சாமி? யாரும் இல்லையே. இதை சாப்பிட்டா நீ 1000 வருஷம் வாழ்வன்றான், 100 வருஷம் வாழ்வன்றான். அதான் கண்ணதாசன் ஒரு இடத்துல சொல்லுவார், விதி என்ன மதி என்ன. 100 வருஷம் வாழறது எப்படி?
அப்படின்னு ஒருத்தர் புக்கு எழுதுனார்னா, அப்படின்னு ஒருத்தர் புக்கு எழுதுனா, இந்த புக்கை படித்தா 100 வருஷம் வாழலான்னு ஒருத்தர் புக்கு எழுதுனா, அதுக்கு பேர் என்னது? மதி. அது அவரோட புத்தியில், அவரோட அறிவில் யோசனை பண்ணி இதெல்லாம் பண்ணால் 100 வருஷம் வாழலான்னு எழுதிக்கிறாருப்பா, அது அவரோட மதி. ஆனால் 100 வருஷம் வாழலான்னு எப்படின்னு சொன்ன வரையும் 50 வயசுல போக வேண்டிய நிலை வந்தால் அதுதான்ப்பா விதி. விதி பெருசா மதி பெருசா? கண்ணதாசன் சொல்கிறான், விதிக்கும் மதிக்கும் உள்ள வேறுபாடு. நான் அப்படி வாழலாம், நான் இப்படி வாழலாம், நீ மதியால் எப்படி ஒன்றா கணக்கு பண்ணலாம். ஆனால் விதி ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம். அந்த எல்லையை, அந்த கோட்டை இந்த உலகத்தில் ஒருத்தனாலும் தாண்டி போனதே கிடையாது. அது மட்டுமே ஜெயிக்கும். சரிங்களா? அப்போது இப்படிலாம் சாப்பிட்டானப்பா, இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட்டானே, அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான் அப்படின்னு கேட்குறாரு. நீண்டதோர் காய சித்தி நெடி நாளைக்கு இருந்த பெறும். அப்படிலாம் வயசாகி ரொம்ப நாளைக்கு இருந்தால் கூட அவன்லாம் எங்கே போனான்? மாண்டு தான் போவரால் வையகத்தில் இருப்பார் உண்டோ. இவ்வளோத்தையும் சாப்பிட்டவன் செத்து தாண்டா போனான். அவன் எங்கடா இருந்தான்? இப்படி சாவறதுக்கடா மருந்து சாப்பிட போகிற? எல்லாம் இருக்குது சாமி. சாவு எப்போ வரும்னு தெரியல சாமி. என்னால் இந்த துன்பத்தை தாங்கவே முடியல. சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. அப்போ இந்த வாழ்க்கை ஒரு வரமா சாபமா அப்படின்னா 99% பேருக்கு ஒரே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த வாழ்க்கை வரம்னு சொல்ல மாட்டாங்க, இந்த வாழ்க்கை ஒரு சாபங்க. ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க, அடுத்த டைமை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. எதுக்கு அடி வாங்குறது தெரியல, எதுக்கு அழுகுறது தெரியல, அவ்வளோ கஷ்டம் வருது. அப்படி சொல்கிறவங்க தானே சாமி இருக்கேன். ஒரு சந்தோஷம் நிற்குதான், ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிட்டேனே, இதே வாயில் அது நின்றுதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஜானை தாண்டி உள்ளே போனவொன்னே அந்த சுவை எங்கே போச்சுன்னே தெரில. இவ்வளோ நேரம்தான் இன்பம். இந்த வாயில் போட்ட சாப்பாடு இந்த தொண்டைக்குழியை தாண்டி உள்ளே போனால் இந்த வாய்க்கே சுவை தெரியாதுப்பா. அவ்வளோதான் நீ இங்கே இன்பம் நினச்சிக்கிற எல்லா விஷயமும் அந்த கன நேரத்தில் மறைஞ்சு போயிடும். மிச்சம் இருக்கிற நேரம்லாம் துன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கை. இந்த இப்படி ஒரு வாழ்க்கையில் நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தால் என்ன பெருமை இருக்கு? வாழக்கூடிய நாள் சிறிதளவான இருந்தால் கூட அந்த வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியும் நீ சந்தோஷமும் இருக்கணும். விவேகானந்தர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் 100 வயசில் சாதிக்க வேண்டியதை நான் 39 வயசில் சாதிச்சுட்டு இப்படி ஒரு சாதனையை யாரும் செய்ய முடியாதுன்னு செஞ்சுருக்கேன்னு யார் சொல்கிறது? விவேகானந்தர் சொல்கிறாரு. அப்போ வாழ்நாள்ன்றது ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அந்த வாழ்நாளுக்குள்ளே அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது மட்டும்தான் இந்த உலகம் பார்க்க போகுது. உன்னோட அடையாளத்தை உன்னை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இங்கே யாருக்கும் எடுபடாது. அது 3 மாதம் வீட்டில் இருக்கும், ஃபோட்டோவாக இருக்கும். அது யார்? அடுத்த வீட்டில் யாரா பெரியவங்க சாவாத வரைக்கும் தான் உன் ஃபோட்டோ இருக்கும். உனக்கு முன்னாடி எவ்வளோ பெரியவங்க செத்தாமல் நீ உனக்கு அப்புறமா வந்து யாரா சாவ போகிறாங்க. அவங்க சாவாத வரைக்கும் நம்ம ஃபோட்டோவும் நம்ம வீட்டில் இருக்கோம். அவங்க வந்த பிறகு நம்ம ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அடுத்து சாவங்களை ஃபோட்டோ வச்சுருவாங்க. செத்தாரை கண்டு இனி சாம்பினங்கள் கதறுகின்ற வித்தகமான உலகம் இது. வித்தகன் ஏன்னு சொன்னாங்க தெரியுமா? வித்தகனும் ரசிக்கிறாங்களாம். சினிமாவுக்கு போகிறோம், சினிமாவில் போனால் சந்தோஷமான காட்சி வந்தால் சந்தோஷப்படுறேன், அழக்கூடிய காட்சி வந்தால் அழுகுறோம் உக்காந்துன்னு. ஏண்டா வந்துக்கிறதே டிக்கெட்டை வாங்கின்னு வந்துக்கிற, அங்கே நடக்கிறது நாடகம், நீ எதுக்கு அழுகுற, நீ எதுக்கு சிரிக்கிற? வித்தாரம் வித்தாரமாக இந்த உலகம் இருக்குது. வேடிக்கை பார்க்க வந்த நான் அதை ரசிச்சுக்கின்னு இருக்கிறேன். செத்தாரை கண்டு இனி சாம்பி நம்ம அறிவு வராமல் அழுகுறான்டா. ஏன்னா அவனுக்கெல்லாம் அழுகுற, உனக்கு போய் யார் அழுவா? உனக்காக நீ அழு. நான் எனக்கும் ஒரு நாள் இப்படி வரும், அந்த நாள் வரும்போது இப்படி ஊரெல்லாம் அழுகுற மாதிரி இருக்கக்கூடாதுப்பா. யார் அழுவா? உன்னோட சாப்பாடை யாராவது சாப்பிட்டுருந்தாங்கன்னா உனக்காக கண்ணீர் துளி விடுவாங்க. யார் அழுவா? உன்னை நம்பி பொண்டாட்டி இருந்தால் அந்த பொண்டாட்டி இனிமேல் என்னை யாரை காப்பாற்றணும்? பொண்டாட்டி அழுவோம், புள்ள அழுவான், இனிமேல் யார் எனக்கு சம்பாதிச்சு போடுவான்னு அழுவான். உன்னால் சம்மந்தப்பட்ட உனக்கு சம்மந்தப்பட்ட கூட்டம் மட்டும்தான்டா அழுவும். இதெல்லாம் எது வரைக்கும் வரும்? சுடலை காட்டு நெருங்குற வரைக்கும் தான் அந்த கூட்டம் கூட வரும். பொண்டாட்டி கூட அவ்வளோ தூரம் வரமாட்டாங்கப்பா. நீ பொம்பளை வீதியோடு நின்றுட்டு அங்கே மடக்குவான். சொந்தக்காரன் கூடவே வருவான். சரி கடைசி வரைக்கும் சுடுகாடு வரை வரணும் பார்த்தா வரமாட்டான். அடுத்த வேலை வந்துச்சுன்னா அவன் பாதியிலே வந்துட்டு வண்டி எடுத்துன்னு வெளியே போயிடுவான். அதுக்கப்புறம் யாருப்பா சுடுகாடு வைக்கணும்னா பத்த புள்ள வருவான். அதையும் தாண்டி யார் வருவா? நீ செஞ்ச பாவமும் நான் செஞ்ச புண்ணியம் மட்டும்தான் வரும். சரி 2 மட்டும்தான் வருமா?
2 மட்டும்தான் வரும் சராசரி மனுஷனுக்கு. நம்மள மாதிரி அப்பியாசிக்கு என்னப்பா வரும்? இது 2ம் வரும், அது கூட நீ செஞ்ச தவமும் வரும்பா. எவ்வளோ பெரிய விஷயம்! இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், யாராலையும் கொண்டு போக முடியாத ஒரு விஷயத்த நம்ம குருநாதர் நமக்கு கூடவே அனுப்பி வைக்கிறாரு. அப்போ நாம் செஞ்ச தவம் வந்தால், நாம் செய்யக்கூடிய தவம் நம்ம கூடவே வருதுன்னா, நம்ம குருநாதர் நம்ம கூடவே வராருன்னு தான் அது விஷயமே. தவம் வேற இல்லை, தவத்துக்கான அந்த குருவும் வேற இல்லை. தவமும் குருவும் ஒன்று தான். அப்போ செய்யக்கூடியவங்க, நாம் செய்யக்கூடிய பாடம் கண்ணு திறந்து கண்ணு மூடுற மாதிரி மறைய போகிற விஷயம் இல்லை. இன்றைக்கி நாம் தொடங்கின விஷயம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அதோட விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணாமல் அது ஓயவே ஓயாதுன்ற உண்மை தெரிஞ்சிருக்கணும். அப்போது நடக்கக்கூடிய வழியில் நாம் 1000 இடர்பாடுகளை தாண்டி தான் போயாகணும். செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும். ஆனால் அதையும் தாண்டி நான் செஞ்சிட்டேன், என்னால் செய்ய முடியும், நான் உக்காந்தேன்னா அன்னியிலேருந்து உங்கள் மனசில் வைராகியம் குடி கொண்டுடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உலகம் இது.